இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல்கம் டு வைக்கிக்கியோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம யூனாக்கு தூகு லவ் பண்ற விஷயத்த சோயா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ யூனா நினைச்சு தானே நான் சொன்ன ஃப்ரெண்டு கூட டேட் போகாம இருந்தா அப்படின்னு சொல்லி கேப்பா. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்களும் வெளியில வருவாங்க. சேம் சீன் தான் நடந்துட்டு இருக்கும். யூனா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே நம்ம தூக்கு என்ன பண்ணுவாருன்னா அவர் வாயை பொத்திட்டு அந்த சைடு இழுத்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் தனியா கூட்டிட்டு போய் இங்க பாரு, நீ எதுக்காக யூனாவை லவ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் இல்லாம அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லி சோயா கேட்பாங்க. இல்ல அவளுக்கு அது தெரியக்கூடாது, அதான் ஏன்னு கேக்குறேன்ல, நீ உன்னோட லவ்வுக்காக என்ன நீ சீக்கிரட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ப்ளீஸ் தயவுசெய்து மன்னிச்சிரு, நீ இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறான். ப்ளீஸ் நானே இதை அவகிட்ட சொல்லும், இதுக்கான டைம் கரெக்டான டைம் கிடைச்சதும் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன், அது வரைக்கும் சீக்கிரட்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சோயா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் அவளும் அதுக்காக ஒத்துக்கிறாங்க. அண்ட் போகும்போது இவன் சும்மா போகாம, நான் அன்னைக்கு உனக்கு கோட் கொடுத்தேன்ல, அந்த கோட்டை நீ யூனா கிட்ட கொடுத்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அதுக்கும் அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அண்ட் இப்போ யாரு காட்டுறாங்கன்னா நம்ம துஷிகாவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு இப்போ பணம் வேணும். நேத்து அவங்க போயிட்டு அந்த ரேஸ்ல பணத்தை போட்டு ஏமாந்துட்டாங்க. ஸோ காசும் போயாச்சு. ஸோ இதுக்கு மேல அவனால காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவங்க நம்ம யூனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனை சந்திக்க வந்தப்போ இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கையும் இப்போ வாலண்டரியா போய் பண்ணிட்டு இருக்கான். பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் இப்போ. அண்ட் அவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான முதுகு வலி. அவனுக்கு பேட்ச் போட்டு விடுறதெல்லாம் நம்ம ஜுங்கி தான். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி அவளுக்கு தெரிய கூட தெரியாது, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து துஷிகாவை பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம தூக்கு சொல்றான். அங்க யார் வந்திருக்காங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்காங்க. நம்ம துஷிகா அவளுக்காக டீ போட்டு எடுத்துட்டு போறான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கி தூக்கு யூனா தான் காமிக்கிறாங்க. அவங்க மூணு பேருமே டைனிங் டேபிள்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சோயா என்ன பண்றாங்கன்னா, நம்ம தூக்கு சொல்லிருப்பான் இந்த கோட்டை நீ எப்படியாவது அவகிட்ட கொடுத்துரு, ஆனா நான் கொடுத்த மாதிரி கொடுக்காதன்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதுக்காக அவ அந்த கோட்டை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு பத்தல, ஸோ அதனால நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யூனா தான் இது உங்களுக்கு அவர் கொடுத்த கிஃப்ட், நாங்க எப்படிங்க போட்டுக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க, அவன் வேற ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்றான், சும்மா நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை அவகிட்ட கொடுப்பா. அப்படியா, வேற யாரையோ லவ் பண்றாங்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைட்ல கண்ணடிச்சுக்கிட்டு இருப்பா, தயவு செய்து சொல்லிடாதன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கோட்டை தூக்கி போடுவா அந்த டைனிங் டேபிள் மேல. இதை பார்த்துட்டு ஜுங்கி நீ எதுக்காக இப்படி த்ரோ பண்ற, அதை மரியாதையா கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். டேய் நான் ஒண்ணு வேணும்னு தூக்கி போடல, அந்த குழந்தை பக்கத்துல நான் போனாலே 1 மீட்டர் இடைவெளியில நான் போனாலே அந்த குழந்தை அழுதுடா அப்படின்னு சொல்லுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ப்ரூஃப் பண்ணுவா. அவ பக்கத்துல போவா, அந்த பாப்பா அழும். அப்புறம் இவ கொஞ்சம் தூரமா போனதுக்கு அப்புறம் நார்மலாக ஆரம்பிச்சிரும். சோ இதை பார்த்துட்டு ஜுங்கி என்ன சொல்றானா, அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கு, செம்ம ஜீனியஸ் தானே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோயா இதுல காண்டாயிடுறாங்க பயங்கரமா. அண்ட் அதுக்கப்புறம் துஷிகாவையும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகல. நம்ம துஷிகா அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அவங்களோட இயர் புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசு ஸ்கூல் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இந்த பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிருதுங்க. அவளோட போட்டோக்கு கீழே ஹார்ட் போட்டு வச்சிருக்கான்ல. சோ அதை பார்த்துட்டு நான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. நோ அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா தான் போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அண்ட் அப்போன்னு பார்த்து இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஜின் அந்த ரூம்குள்ள வந்துருவாங்க. இவ யாரும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாமா இவ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான் துஷிகா. நீ கூட சொன்னல உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பொண்ணு அந்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்டி இப்படி வாயை வச்சு ஒளறி தள்ளுற, வெளியே போடி அப்படின்னு சொல்லி அவளை வெளியே தள்ளி விட்டுறான். அண்ட் இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா, அவனை பார்த்து அவ ஒரு ஆடிஷன்ல கலந்துக்க போறான். அதாவது ஹீரோயின்காக இப்ப அடல்ட் மூவில நடிச்சிட்டு இருக்கா. ஸோ நார்மலான ஒரு மூவிஸ் டிராமாஸ்ல நடிக்கிறதுக்காக ஆடிஷன் போக போறதா அவங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம துஷிகா மறுபடியும் அதே வேலையை தாங்க பார்க்க வந்திருக்கான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போ அந்த சைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் ஒன்று அங்க ஒட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு மெடிக்கல், அதாவது ஒரு லேப்ல அவங்க தயாரிச்ச ஒரு மருந்தை செக் பண்ணுவாங்க இவங்களோட உடம்புல போட்டு. இதுல பெருசா ஒன்றும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது. மேபி சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா இந்த காய்ச்சல் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்காக 1 வீக் நீங்க டெஸ்டிங் எலியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்துக்கு $2000 கொடுப்போம் அப்படின்னு அதை ஆட்ல போட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம துஷிகா வேகமா ஓடி நம்ம ஜுங்கி கிட்ட தான் சொல்றான், இங்க பாரா இந்த மாதிரி $2000 கொடுப்பாங்க, நம்ம ஒரு டெஸ்டிங் எலியா இருந்தோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லவும் ஜுங்கி நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும், நமக்கு கோல்டு பிடிச்சிருந்தா அப்பதான் நம்மள அந்த மெடிக்கல் டீம்ல சேர்த்துப்பாங்க, அப்பதான் அவங்க போடுற மருந்து காய்ச்சலா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் சரியாகுதா அப்படின்றது அவங்களோட மருந்து. நமக்கு இப்ப காய்ச்சல் வரணும், கோல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும்னு சொல்லவும் நம்ம ஜுங்கி காய்ச்சல் தானே அதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி
மாதிரி ஒரு வாட்டர் டப்ல, அதுவும் கோல்டு வாட்டர் டப்ல நம்ம ஜுங்கி என்ன பண்றான்னா போயிட்டு ஷார்ட்ஸ் பனியனோட போய் உட்காந்துருக்கான். இதுல ஹைலைட்டா என்னன்னா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கோல்டு டப்ல வந்து கொட்டுறான். அண்ட் அடுத்த சீன்ல நம்ம யூனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட குழந்தைய வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்பா அழுகுது. கையில இவங்க 2 கையிலயுமே பேக் வச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை கிட்ட பேசி மட்டும் தான் சமாதானப்படுத்த முடியும். கட்டி பிடிச்சோ இல்ல அந்த குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சோ அவங்களால அழுகை நிறுத்த முடியாது. இதை பார்த்துட்டு அவங்க ரோட்ல கத்திட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால பக்கத்துல போற வர எல்லாருமே வந்து இவங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யூனா இதுக்கு மேல முடியாதுரா சாமின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு அந்த குழந்தைய அழுகை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. அப்போன்னு பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு அவனோட பையன் கூட விளையாண்டுட்டு இருப்பான். இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, அவளை அழுகையை நிப்பாட்டவான்னு சொல்லிட்டு அவன் வாலண்டியரா வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் கையில ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல பலூன் மாதிரி ஊதி காத்தடிச்சு நம்ம உடைப்போம்ல, அந்த மாதிரி அதை பண்ணி அதுல வர அந்த சவுண்டுக்காக அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டிருச்சு. சோ நம்ம யூனாவும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க யூனாவும் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பையன், அந்த பையனோட இப்ப அந்த ஆள் வந்தார்ல அவரோட பையன் இருப்பான்ல, அவன் என்ன கேக்குறானா, நீங்க ஏப்பா அந்த ஆண்டியை திங்கிற மாதிரியே பாக்குறீங்க? இல்லடா அவங்க என்ன ஞாபகப்படுத்துறாங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் எப்படி உன்னை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டனோ அதே போலதான் இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால அவங்க என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும்டா நைனா, நீ அந்த ஆண்டியை பார்த்து லவ்ல எதுவும் விழலையே, நீ பார்த்ததை பார்த்தா அந்த மாதிரி ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லி குசும்புக்கார குழந்தை பேசுது. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம வீட்டுல தான் காமிக்கிறாங்க. யூனா ரொம்ப அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாப்பா அழுதுருமே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அம்மாக்களுக்கு இது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். குழந்தை அழுதுரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்படி நின்னுகிட்டே சாப்பிடுவாங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம தூக்கு வந்து சொல்லுவான், ஜுங்கிக்கும் துஷிகாக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க வேணும்னே இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவனுங்களுக்கு 2 பேருக்கும் அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு சொல்றான். அண்ட் நம்ம தூக்கு வந்து ஏன் நீங்க நின்னுகிட்டே சாப்பிடுறீங்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்பான். உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா, இதனாலதான் நான் வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதுவும் நின்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை பாதிலே வச்சுட்டு அவங்க அந்த பாப்பாவை பார்க்க போயிடுவாங்க. நம்ம ஜின்னும் சொல்லுவாங்க, ஆமா இப்பெல்லாம் வந்து அந்த பாப்பா கொஞ்சம் பெரிய குழந்தைய ஆக ஆக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தூங்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, ஸோ இதனால அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜுங்கி ஓடி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். என்னடா ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கு கேட்பான். இதை போட்டுக்கிட்டு நீ ஜாகிங் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கு கேட்பான். ஆமா எனக்கு இப்ப உடம்பு சரியில்லாம ஆகணும். எனது உனக்கு உடம்பு சரியில்லாம ஆகணுமா, வேணும்னே நீ உடம்பு சரியில்லாம பண்ணிக்கிட்டியான்னு நம்ம ஜின் கேட்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஜுங்கி எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் ஒரு ரிசர்ச் பார்ட் டைம் ஜாபா போயிருக்கேன், அதாவது ஒரு கிளினிக்கல்ல எப்ப நம்ம ஒரு ரிசர்ச்சரா நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்ம போய் அங்க அவங்க கொடுக்குற மருந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா அந்த காய்ச்சல் சரியாகிறதுக்காக அவங்க மருந்து கொடுப்பாங்க. அது ஒரு வாரத்துக்கு $2000 கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கி வந்து அதை சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி இவங்க பண்ண முயற்சியில நம்ம துஷிக்காக உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்க சக்சஸ்ஃபுல்லா. இவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு காய்ச்சல் வரவே மாட்டேங்குது. அதனால இவன் என்ன பண்றானா, நம்ம துஷிகா அப்போன்னு பார்த்தா சாக்லேட் சாப்பிட்டு வந்துருப்பான், லாலிபாப், அதை புடுங்கி அவனோட வாயில வச்சுப்பான். இதை பாக்குற ஜின்னுக்கும் தூக்குக்கும் என்ன கருமண்டா பண்ணிட்டு இருக்க, இல்ல எனக்கு காய்ச்சல் வரணும், அவன் சாப்பிட்டதை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு காய்ச்சல் வந்துரும்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு ரொம்ப ஈஸியான வழியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை கிஸ் பண்ண அப்படின்னா ஈஸியா எனக்கு கோல்டு பிடிச்சிக்குமே, நம்ம வேணா ட்ரை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ஜுங்கி துஷிகா பக்கத்துல போறான். ஆனா அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். நம்ம ஜுங்கியா அவனை துரத்திக்கிட்டு ஓடுறான். அண்ட் அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம யூனா என்ன பண்றாங்கன்னா ஒரு டேபிள்லயே அவங்க படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்காங்க. இதை பாக்குற நம்ம தூக்கு, இவ எவ்வளவு கஷ்டப்படுறாளே பாவம், அதுவும் இல்லாம அவ அழகுலயும் வேற மயங்கி அவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு அவளையே பார்த்துட்டே அப்படியே அவனும் தூங்கி போயிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட குழந்தை இருக்குல்ல, யூனாவோட குழந்தை, அந்த குழந்தைய எடுத்துட்டு அம்மா எங்க போயிட்டாங்க சமைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல 2 பேரும் இப்படி படுத்து இருக்கிறத பார்த்துட்டு ஜின்னுக்கு செம்மையான சந்தேகம் வந்துருது. என்ன பண்றீங்க 2 பேரும், எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் இப்பதான் அவங்க 2 பேருக்குமே நம்ம 2 பேரும் ஒன்னா படுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியுது. நீ ஏன் ரூம்ல போய் தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேக்குறாங்க தூக்குவ. அதுவா, நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப குடிச்சிட்டேன், அப்படியே அதோடய வந்து படுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஜின்னும் நம்பிடுறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிக்காத, கண்ட இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க பாரு, அது உன்னோட லிவருக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஜின்னும் அட்வைஸ் பண்றாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். சரி உங்களுக்கு பசிக்கும்ல, சரி இருங்க நான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம யூனா எழுந்து போறாங்க. நம்ம ஜின்னு வந்துட்டு சரி ஓகேமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கு கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு கெஸ்ட், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கெஸ்ட் தங்கி இருக்காங்க. சோ அவங்க வந்து எனக்கு ஹாட் வாட்டர் வேணும்னு கேட்கும்போது நம்ம யூனா என்ன பண்றாங்கன்னா தூக்க கலக்கத்துல அந்த ஹாட் வாட்டர் டப் இருக்கும்ல அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஹாட் இதுல பாட்ல வச்சிருவாங்க. அதுக்கு வந்து கைப்பிடி எல்லாம் வைக்காம அப்படியே வச்சிருந்திருப்பாங்க. அது தூக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு ஹீட் ஆகும். இதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க யூனான்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு கேட்பான். அப்படியே இவன் என்ன பண்ணுவான்னா அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த வெறும் கையாலேயே அதை தூக்கி இந்த சைடு சிங்க்ல போட்டுருவாங்க. அவங்களுக்கு கையில பயங்கரமா சூடு பட்டுரும். இதனால நம்ம தூக்கு என்ன பண்ணுவான்,
சொல்லுவானா, இங்க பாருங்க, இந்த மாதிரி உங்களால முடியலன்னா நீங்க வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு இனிமேல இருந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க வெளியில போங்க, ஜாலியா இருங்க, நான் வந்து உங்க குழந்தையும் பாத்துக்கிறேன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியில போய் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணும், உங்க கிளாஸ், உங்களோட குக்கிங் கிளாஸ்க்கு போகணுமா, சோ போங்க, வெளியில போய் ஜாலியா இருங்க, உங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு சொல்றான். இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் யாருக்கு தான் கிடைச்சா நல்லா இருக்காது சொல்லுங்க. ஆனா நம்ம யூனா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம ஜின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க பாப்பா வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம எங்களுக்காக வீட்டு வேலையும் செய்றீங்க, குக்கிங் கிளாஸும் போறீங்க, சோ நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, அதனால நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம துஷிகாவையும் ஜுங்கி தான் காமிக்கிறாங்க. அவங்க பர்ஃபெக்ட்டா 2 பேருக்கு இப்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டு 2 பேரும் அந்த கிளினிக்கல் டெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம வீட்டுல தாங்க காமிக்கிறாங்க. நம்ம யூனா வெளியில போயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தைய முழுசா பாத்துக்கிறது நம்ம தூக்கு தான். அப்போ இவன் அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம சோயா பார்த்துட்டு நீ ரொம்ப ஓவரா பண்றடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம தூக்கு என்ன பண்றானா, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சாப்பிட்றத அந்த குழந்தை வெறிக்கி பார்த்துட்டே இருக்கு. உனக்கு இது வேணுமா, ஏன் அப்படி பாக்குற, இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஆசை காமிச்சிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஓரமா வச்சுட்டு நீ இங்கே இரு, நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் நம்ம துஷிகாவையும் ஜுங்கி தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கோல்டு சரியாகிறதுக்கு. இதனால வர சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் வாய்ஸ் வந்து பொண்ணுங்க மாதிரி ஆயிப்போச்சு. ஐ மீன், அதாவது கீச்சு குரலா ஆயிடுச்சு, அவங்களோட நார்மல் வாய்ஸ் இல்லாம. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துதான் அவங்க 2 பேருக்கு ஷாக்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வாய்ஸ்க்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம வீட்டுல தூகுவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒர்க் டென்ஷன்ல இருக்கான், ரொம்ப டயர்டா வேற இருக்கான். சோ போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வந்து அவனோட ஒர்க்குக்காக உட்காடுறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜின் வராங்க. சரி எங்கடா குழந்தை, எங்கடா, நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், நீ டயர்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கேட்பா. அப்பதான் அவனுக்கு அந்த குழந்தைய பக்கத்துல வச்சிருந்தோங்கிற ஞாபகமே வந்து அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைய அந்த இடத்துல காணோம். உடனே பதறி போய் நம்ம ஜின்னும் வேக வேகமா குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணியுமே அந்த குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. சோ நம்ம தூக்கு என்ன பண்றானா, நம்ம சோயாவை பக்கத்துல பார்த்தாதான் அந்த குழந்தை பயங்கரமா அழுகும்ல. சோ எங்கேயாவது மூல முடுக்கல நம்மளால போக முடியாத இடத்துல அந்த குழந்தை போய் ஒளிஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை சோயாவை பார்த்ததுன்னா வெளியே வரும், அழுகும். சோ நம்ம அதை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு நம்ம தூக்கு சோயாவை ஒரு ரேடார் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ரூமா போய்கிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணியுமே கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு உள்ளுணர்வுங்க. இந்த குழந்தைய முதல் தடவை இவங்க ஒரு இடத்துல ஒரு ரூம்ல பார்த்தாங்கல்ல, சோ அந்த இடத்துல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. கரெக்டா இவன் நினைச்ச மாதிரி அந்த இடத்துலதான் அந்த குழந்தைய இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு எப்படா நீ கண்டுபிடிச்ச, அதுவும் இல்லாம அந்த குழந்தை எப்படி இங்க வந்துச்சு, அவளா எப்படி இங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே டவுட்டா இருக்கு. அதுவா இப்ப முக்கியம், நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு சொல்றான். அப்பதான் இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்பவே வந்து கண்ணெல்லாம் வந்து ரெட்டா இருக்கு. இதை பார்த்துட்டு உடம்பு சரியில்லை போலன்னு தொட்டு பார்த்தா பயங்கரமா உடம்பு சரியில்லாம தான் இருக்குங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கியும் தூக்குவும் தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு டெஸ்ட் எடுத்துட்டே இருந்தாங்கல்ல, சோ மருந்தெல்லாம் கொடுத்துட்டே இருந்தனால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரியாயிடும் இருப்பாங்க. இப்ப மறுபடியும் அவங்க மெடிசன் கொடுத்துட்டு பிளட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பயுமே அவங்களுக்கு அதே குரல் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. ஐயோ இன்னும் என்ன இந்த குரல் அப்படியே இருக்கு, அதுவும் இல்லாம அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது அதே மாதிரி தான் இருக்கும். சோ எல்லாரும் பயங்கரமா பயந்துடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம வெளியே வந்திருக்க யூனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு தனியா போற ஒரு டேட் மாதிரி போல, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போலாம், பிடிச்சதை சாப்பிடலாம், இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு ஸ்ட்ரீட் கடையில உட்காந்து சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து நேத்து இவங்க ஒரு ஆளை பார்த்தாங்கல்ல, பேப்பர் பேக், அந்த ஆள் தான் வந்திருக்கான். வாவ் சூப்பருங்க, நைஸ் டு மீட் யூ, உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம யூனா என்ன கேட்கறாங்களா, உங்க ஒய்ஃப் கூட டேட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்க குழந்தைய வீட்டுல விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்படி இல்லைங்க, நான் என் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான், நான் வந்து சும்மா என்ஜாய் பண்றதுக்காக வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன உங்க குழந்தைய விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆமாங்க, எனக்கும் என்னோட பாஸ் வந்து வெக்கேஷன் கொடுத்திருக்காரு, சோ அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து சாங், இனிமே நம்ம சாங்னே சொல்லலாம். நம்ம யூனாவும் அவங்களோட பேரை சொல்றாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நம்ம யூனாக்கு ஒரு போன் வருது ஜின் கிட்ட இருந்து. என்னன்னா, நம்ம பாப்பாக்கு இப்ப உடம்பு சரியில்லை, சோ அதனால அந்த குழந்தைக்கு ஹை ஃபீவர் இருக்கனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதை கேட்டதும் பதறிக்கிட்டு நம்ம யூனா வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்டொமக் ஃப்ளூ வந்திருக்கான், அதாவது வயிற்று வலினால வந்து காய்ச்சலும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட ஏதாவது தப்பா ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாருமே நான் வேலைக்கு போயிட்டேன்னு ஜின் சொல்றாங்க. நம்ம சோயா வந்து பக்கத்துல போனாலே அந்த குழந்தை அழுல, சோ அதனால நான் போவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த குழந்தைய வச்சுட்டு இருந்தது தூக்கு தான், அதனால அவனே வந்து ஒத்துக்கிறானா, இந்த குழந்தைக்கு ஹாட் டாக் பன் வந்து ஒரு பன் மாதிரி இருக்கும், அதை வந்து நான் கொஞ்சம் கொடுத்தேன், அவ சாப்பிடணும்னு கேட்டா பார்த்துட்டே இருந்தா, அதனால நான் கொடுத்தேன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம யூனா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கூட நிறைய வந்து அவன் திங்க கொடுத்துருக்கான் அந்த குழந்தைக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு டாக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க.
ஆயிடுறாங்க. இதுல யூனாவும் தான் டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு தெரியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூகு சாரி சொல்றான். சரி ஓகே இதெல்லாம் ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம யூனா பெருந்தன்மையா சொல்லிடுறாங்க. நான் இதெல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவளை விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் நம்ம தூக்குக்கு பயங்கர கில்ட் ஆயிடுது. அண்ட் இன்னைக்கு நம்ம துஷிகாக்கும் ஜுங்கிக்கும் வந்து 1 வீக் முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வராங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த குரல் சேஞ்ச் ஆகவே இல்லை. அதனாலதான் அவங்க எல்லாரும் எவ்வளவு பயந்தாங்க. இன்னைக்கு நாள் முடிய போகுது, ஆனாலும் நம்ம குரல் திரும்ப வரலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வருத்தத்துல தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு டாக்ஸிக்காரங்க நிறுத்தி வீட்டுக்கு போறதுக்காக டாக்ஸி நிறுத்துறாங்க. ஆனா இவங்க வாய்ஸை கேட்டுட்டு அந்த டாக்ஸிக்காரன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். இது காமெடியா தானே இருக்கு, ஏன் இவன் டென்ஷன் ஆகுறான்னு நம்ம ஜுங்கியும் துஷிகாவும் யோசிப்பாங்க. ஆக்சுவலி ரியலாவே அவனுக்கு அந்த மாதிரி தான் வாய்ஸ் போல, அதை இவங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் ரொம்ப பயங்கரமா கோவப்படுவான். கீழே இறங்கி வந்து அடிக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவான். அண்ட் இந்த பக்கம் நம்ம தூக்குவை தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அந்த குழந்தைக்காக அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னுமே அந்த குழந்தைக்கு சரியாகவே இல்லைங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம ஜின்னை தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம துஷிகாவும் தூக்குவும் அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஒரு வழியா. அப்போ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வாய்ஸோட வந்திருக்கிறத ஜின் பார்த்துட்டு என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம துஷிகாக்கு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜின் கிட்ட கொடுத்து அந்த போனை அட்டென்ட் பண்ண சொல்றான். துஷிகா வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ல இருக்கா, நீங்க அப்புறமா போன் பண்ணுங்க, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லங்க நான் அவளை மீட் பண்ணணும், நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போனை வச்சிருது. இதை பார்த்துட்டு அவ உன்னை லவ் பண்ண போறா போல, அதனாலதான் உனக்கு அவ கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம ஜுங்கி பயங்கரமா ஏத்தி விடுறான். அன்னைக்கு நைட்டு அவனை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு அங்க வந்திருக்கு. அப்போ அவகிட்ட அவன் பேச மாட்டேங்கிறான், சும்மா சைகையில தான் பேசிட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் என்னோட ஏஜென்ட் கூட மறுபடியும் வந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றா. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆவேசத்துல பேசிடுவான். ஆக்சுவலி அவனோட வாய்ஸ் கேட்டதுமே அந்த பொண்ணு ஐயோ உனக்கு என்னாச்சு அப்படி உன்னோட வாய்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்பா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு சும்மா கோல்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவான். நீ மறுபடியும் உன்னோட அடல்ட் மூவில நடிக்க போறியா, உனக்கு தான் அதுல இஷ்டம் இல்லையா, அப்புறம் ஏன் அதுல நடிக்க போறேன்னு சொல்லி அவன் கேட்கறான். அடல்ட் மூவிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து என்னோட ஏஜென்ட் கூட சைனாக்கு போயிட்டு அங்க வந்து டிராமாஸ்ல நடிக்க போறேன், அதனால நான் சைனாக்கு போக போறேன், உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றா. நாளைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றா. எனது நாளைக்கா? ஆக்சுவலி இவங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருப்பாங்களா அடல்ட் மூவிக்கு, அதே ஏஜென்ட் மூலமா தான் இவங்க சைனாக்கு போக போறாங்க. சரி உனக்கு அடல்ட் மூவில நடிக்க தானே இது கிடையாது, அதே கான்ட்ராக்ட் வச்சு நீ சைனால டிராமால நடிக்கலாம்ல, சோ அங்க ஏதோ ஒரு ரோல் தேவைப்படுது போல, நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூலமா தான் இப்ப அந்த பொண்ணு போகுது. இப்போ இவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அமௌண்ட் கொடுக்க வேண்டிய பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி அடல்ட் மூவில நடிக்க வேண்டிய பிரச்சனையும் கிடையாது. சோ அதனால இந்த பொண்ணு சைனாக்கு போகணும்னு சொல்லி இவங்கிட்ட சொல்லுது. நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷிகாவும் கேட்கறான். ஆமா என்ன பண்றது, இது நல்ல ஒரு டீலா தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சின்ன வயசு போட்டோவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே அந்த பொண்ணு போயிடும். அதுல ஒரு போட்டோல இவங்க 2 பேருமே வந்து இந்த சறுக்கி விளையாடுவாங்களா, அதுல விளையாடுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதுல இவன் என்ன பண்ணிருப்பானா ஹார்ட் போட்டு வச்சிருப்பான் அவனோட போட்டோக்கு. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்குமே ஃபர்ஸ்ட் லவ் இவன் தான் போல. இதை பார்த்துட்டு இவனும் இப்ப பயங்கரமா அழுவான். அவ்வளவுதாங்க, இவங்களோட லவ் ஸ்டோரி இங்கேயே எண்ட் ஆயிடுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜுங்கி தான் நம்ம பாப்பா வச்சிருக்கான். அந்த பாப்பா கிட்ட என்ன சொல்றானா, உனக்கு ஒரு லூசு பயலால உடம்பு செல்லாம ஆச்சுல, அது அவன் தான் பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜுங்கி சும்மா இல்லாம. அவன் ரொம்பவே அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம யூனா என்ன சொல்றாங்கன்னா, ஜுங்கி நீங்க சும்மா இருங்க, அவருக்கு பரவாயில்ல, பாப்பாக்கு தான் இப்ப சரியா போச்சுல, எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூக்குக்கு ஃபேவரா பேசிட்டே இருக்காங்க. நம்ம தூக்கு இவங்க எல்லாம் பேசுறது அதெல்லாம் பார்த்துட்டு அவனால அங்க உட்கார முடியல. சோ அதனால அவன் வந்து கிளம்பி போயிடுறான் சோகமா. ஆனா ஜின் தான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ நல்லா தூங்கிருப்ப போல அப்படின்னு நம்ம ஜுங்கி ஜின்னை பார்த்து கேட்பான். ஆமா நான் நைட்டு ஃபுல்லா என்னோட இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் நான் பயங்கரமா தூங்கி லேட்டா எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு மட்டும்தான் இப்ப இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் கிண்டல் பண்ணி ஜுங்கியும் ஜின்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே இப்ப போன் வருது. அந்த போனுமே இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இதான கம்பெனி, ஒரே பிராண்ட் தான். அதை பார்த்துட்டு என்ன மாதிரி எதுக்கு நீ போன் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்குமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து இவங்களோட வீட்டுக்குள்ள பயங்கரமா யாரோ அழுதுகிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. வேற யாரும் இல்லைங்க, நம்ம துஷிகா தான் அந்த பொண்ணு கொடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான் குடிச்சிட்டு. நம்ம தூக்கும் இப்ப பயங்கர சோகத்துல இருக்கால, சோ அவனும் வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு அவனுக்காக பாட்டு பாடுறான்னு பார்த்தா இவன் நம்ம யூனா கிட்ட லவ் சொல்ல முடியல, அந்த குழந்தைய பாத்துக்க முடியல, நான் ஒரு அப்பாவாக போறேன், இருந்தாலும் என்னால அந்த குழந்தைய பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கிதை காமிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு அவனுக்கு ஒரு சீன் கொடுத்துருக்காங்க, சோ அதுல நடிக்கிறதுக்காக அவன் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்கிரிப்டை. இதை பார்த்துட்டு நம்ம ஜின் என்ன கேட்கறாங்களா, இப்போ என்னடா அவனுக்கு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பாங்க. அதாவது அவனுக்கு ஒரு ப்ராசிக்யூட்டரா கொடுத்துருக்காங்க, ஒரு வக்கீலா நடிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு கேரக்டர்
டைரக்டர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகேடா நான் போய் சாப்பிட போறேன், நீ என்னவோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சாப்பிட போறாங்க. அவங்க அடுப்பு பத்த வைக்கலான்னு பார்த்தா அந்த கேஸ் ஒர்க் ஆகவே இல்ல. அதுக்காக அவங்க ரொம்ப பொலைட்டா என்ன பண்றாங்கன்னா ஜுங்கியோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் மட்டும் என்ன ரொம்ப பொலைட்டா பேசு, மத்த இடத்துல நான் மரியாதை இல்லாம பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கி அவளை திட்டிக்கிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு அவனும் வந்து அதை ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு நம்ம ஜின் என்ன பண்றாங்கன்னா சரி என்னடா இது இதுதான் ஒர்க் ஆகல, வேற அடுப்பை ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ ஆன் பண்ணுவா பாருங்க, பயங்கரமா தீ பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். இதனால என்ன ஆகும்னா அவனோட புருவம் இருக்குல்ல கண்ணுக்கு மேல, அந்த புருவம் தீஞ்சி போயிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஃபுல்லா புருவமே இல்லாத மாதிரி ஆயிடும். நம்ம ஜின் வந்து பயங்கரமா சாரி சாரி கில்ட்டா இருக்கு, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ரொம்ப சோகமா வந்து நம்ம தூகு வந்து உட்கார்ந்துருப்பான். அவனை பார்த்ததுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளவு சோகத்திலையும் அவன் ஜுங்கிய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம துஷிகாவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு பக்கம் சோகமா என்ன பண்ணுவானா இந்த பிளாஸ்டிக், அதாவது அது ஒரு ஒர்க் மாதிரி சின்ன சின்னதா கார்டு இருக்கும், அதையெல்லாம் சேர்த்து பிளாஸ்டிக் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவன் செய்யறதுக்காக கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அவனும் சோகமா உட்காரும் போது நம்ம ஜுங்கியை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். அவ்வளவு காமெடியா இருக்கும் அவன் ஃபேஸ். இந்த மூஞ்ச வச்சுட்டாடா நீ நடிக்க போற ப்ராசிக்யூட்டரான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா சொல்லி சிரிப்பாங்க அவ்வளவு சோகத்திலையும். இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இந்த பிளாஸ்டிக் ஒர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூகுவும் துஷிக்காக ஹெல்ப் பண்றதுக்காக போய் உட்காந்துருக்கான். ஆக்சுவலி அது ரொம்ப குட்டி குட்டி பீஸாஸா இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைடா, இதை வந்து உன்னால செய்ய முடியும்னு தெரியல, நான் இதை ஆல்ரெடி பண்ணிருக்கேன், உனக்கு எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம துஷிகா சொல்வான். இல்ல நான்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கவும் சொல்றான். இல்ல சப்போஸ் இதை நடுவுல யார் விடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், அவங்க லூசர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெட் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கி தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ஷூட் இருக்கு. ஸோ ஆனா அவனுக்கு ஐப்ரோ இல்லாம போக முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். கண்ணுக்கு மேல டேப் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கான், கருப்பு டேப்பை. நம்ம சோயா இதை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம ஜின்னுக்கு இன்னைக்கு தாங்க இன்டர்வியூ இருக்கு, ஒரு இன்டர்வியூ. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க வேக வேகமா வந்து அவங்க டேபிள் மேல இருக்கிற அவங்களோட போனை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதை பார்த்துட்டு நீ மட்டும் என்னோட ஃபேஸை ஸ்பாயில் பண்ணிட்டு நீ மட்டும் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறியா அப்படின்னு அவன் அவளை பயங்கரமா பிடிச்சி திட்டுறான். சாரி சாரின்னு சொல்லிட்டு அவளும் அங்க தப்பிச்சு ஓடி போயிடுறா. அப்போதான் நம்ம ஜுங்கி ஒரு போஸ்டர் பாக்குறான். அந்த போஸ்டர்ல என்ன இருக்குன்னா உங்களுக்கு முடி கொட்டுதா விக் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர் என்ன பண்றானா இவ ஐப்ரோஸை இப்படி அழிச்சால, சோ அதனால அந்த காண்ட்ல இவ இன்டர்வியூக்கு போறால அவன் பின்னாடி போயிட்டு அந்த போஸ்டரை ஒட்டி விட்டுறான். அவளுக்கே தெரியாம ஏதோ அவளை சேர் அப் பண்ற மாதிரி பேசிட்டு போறான். அவ பின்னாடி அந்த போஸ்டர் இருக்குன்னு தெரியாமையே அவளும் அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கா. இதை பாக்குற சோயா ஏன்டா அவனுக்கு அறிவே கிடையாது, ரொம்ப சில்லியா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூ டைமும் ஆயிடுச்சு. நம்ம ஜின் இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காங்க. அங்க 4 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அதுல ஒரு ஆளுக்கு பாருங்க பயங்கரமான சொட்டையா இருக்கு. இவளும் இன்டர்வியூக்கே எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நல்லாவே ஆன்சர் பண்ணிருக்காங்க. இவளை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவே பண்ணிடுறாங்க. ஆனா இவளோட முதுகுல அந்த போஸ்டர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சொட்டையா இருப்பான் பாருங்க ஒரு ஆளு, அந்த ஆளு வந்து அதே போஸ்டரை எடுத்து பாத்துறான். எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு இப்ப நீ கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீதி இருக்கிற 3 ஜட்ஜஸும் சிரிப்பாங்க. நீ இதை எனக்காக தான் கொண்டு வந்தியா அப்படின்னு அந்த ஆளும் வந்து நம்ம ஜின்னை பார்த்து கேட்பாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லங்க அப்படிலாம் இல்லங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சமாளிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆள் இருந்துட்டு சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி என்னோட முதுகுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னி யோசிக்கும் போதுதான் போகும்போது இந்த ஜுங்கி தேவையில்லாம எனக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணா, கண்டிப்பா இது அவனாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க முடிவே பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கி அவனோட ஷூட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த புருவம் இல்லாமயே தான் அந்த டைரக்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். எங்கடா போச்சு உன்னோட ஐப்ரோ இல்லாம யாராவது ஷூட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் பயங்கரமா பிடிச்சி திட்டுறான். சரி சார் எனக்கு நீங்க ஐப்ரோக்கு மேக்கப் மட்டும் போட்டு விடுறீங்களான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் உனக்கு தெரியுமா, நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, நீ சைடு ஆக்டர் தான், உனக்கு எதுக்கு நாங்க அவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரும் பிடிச்சி திட்டி விட்டுறான். அதுக்கு அந்த டைரக்டர் உனக்கு மேக்கப் எல்லாம் பண்ண முடியாது, வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இவனோட அந்த புருவத்தோடையே இவனை நடிக்க வைக்க போறாங்க. இவன் ஒரு கேங்ஸ்டரோட தலைவன் மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு ரோல் திடீர்னு அவனுக்கு மாத்திடுறாங்க. நேத்து ஃபுல்லா அவன் ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு தானே அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். சோ இவனுக்கு இப்ப அந்த டைரக்டர் வந்து வேற ஒரு சீன் கொடுத்ததும் அவன் வந்து ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறான், ப்ராசிக்யூட்டர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஹார்ஷான டைலாக அந்த டைரக்டர் பயங்கரமா பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். சோ இது நல்லா ஜின்னாலதான் நடந்துச்சு, அவளை வச்சுக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஜின் மேல காண்டா இருக்கான். இந்த பக்கம் ஜின் வீட்டுல பயங்கர டென்ஷனா அந்த போஸ்டர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் அவன் என்னடானா வேக வேகமா அவளை திட்டலாம், அவளாலதான் இன்னைக்கு எனக்கு ரோல் மாறுச்சுன்னு சொல்லிட்டு திட்டலான்னு சொல்லிட்டு அவனும் வந்திருக்கான். 2 பேரும் வீட்டுக்கு வந்தது மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம ஜின்னுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனா தான் வாங்கி பாக்குறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தான் போட்டு அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்துட்டு ஜின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி அவன்கிட்ட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அழுதுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜூங்கிக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு. நம்ம விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சே, இது அவளோட லைஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கில்ட் ஆவான்னு பார்த்தா பயங்கர கோவத்துல போறாங்க. அவளாலதான் எனக்கு ஐப்ரோ ஆச்சு, பரவாயில்ல அவளுக்கு வேலை போட்டோம்
ஆகட்டும் அப்படின்ட்டு போயிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்போ சோயா தான் சொல்றான், நீ அவளை எப்படி பண்ண, அவ இன்னும் விழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூட வரல, அவகிட்ட போய் சாரி கேளு, நீ பண்ணதுதான் தப்பு, உன்னோட ஐப்ரோவும் அவளோட லைஃபும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா. ஸோ இவனும் அந்த ஜின்னை போயிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அவளோட பெட்ல போய் உட்காருவான். அப்போ இவங்க 2 பேர் போனையும் பக்கத்துல வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பான். சரி சாரி எந்திரின்னு சொல்லுவா. ஆனா அவன் எழுந்த உடனே பார்த்தா அவளோட முகத்துல அந்த தாடி மீசெல்லாம் வளர்ந்துருக்கும். ஏண்டி உன்னோட தாடி மீசையாவது நீ எடுத்துட்டு படுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எழுந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, எதுக்காக இப்ப அழற, இதுதான் லாஸ்ட் டைமா, வேற நிறைய இன்டர்வியூல தோத்துருக்க, சோ இதுக்கு மேல நம்ம வேற இன்டர்வியூ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஆனா ஜின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் என்னோட லாஸ்ட் இன்டர்வியூ. என்னடி லாஸ்ட் இன்டர்வியூ, ஏன் இப்படி சொல்றேன்னு ஜுங்கி கேட்பான். நான் என்னோட மைண்ட ப்ரிப்பேரா வச்சிருந்தேன், இந்த இன்டர்வியூல நான் பாஸ் ஆகல அப்படின்னா நான் என்னோட அந்த ஜாபையே இனிமே அந்த ஃபீல்டுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடலான்ட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இப்போ அது போனதுல எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குன்னு சொல்லுவா. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கியும் அங்கிருந்து எழுந்து வந்துருவாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கி அவனோட ஷூட்டுக்காக வந்திருக்கான். அதே அந்த கேங்ஸ்டரோட ஷூட் தாங்க, அதுக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னா இது ஜின்னோட ஃபோன் தானு சொல்லி கேட்கறாங்க. ஜின்னோட ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் பெட்ல போய் உட்காரும் போது அந்த ஃபோன் அங்க பக்கத்துல வச்சால, நம்ம ஜின்னோட ஃபோனை தெரியாம எடுத்துட்டு வந்துறான். அவனோட ஃபோனை அங்க விட்டு வந்துறான். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த கம்பெனில இருந்து கால் பண்றோம், அதாவது இவ ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தால, சோ அந்த கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்காங்க, அவளை செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிருக்கதா அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஜுங்கி கேட்பான், நீங்க தானே எஸ்டே வந்து அவ பாஸ் ஆகலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னு நம்ம ஜுங்கி கேட்பான். சாரிங்க, நாங்க தெரியாம அனுப்பிட்டோம், அவங்க பாஸ் ஆயிட்டாங்க, 2 பேர் வந்து ஒருத்தர் இனிஷியல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, 2 பேருக்கு ஒரே பேர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்டேக்கா தப்பா அனுப்பிட்டோம், இப்பதான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் நம்ம ஜுங்கிக்கு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி ஓகேங்க, இன்டர்வியூக்கு டைம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். 2 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு இன்டர்வியூன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்பவே வந்து 12 மணிக்கு மேல ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ அவ கிளம்பி இன்டர்வியூக்கு ரெடி ஆகி போகணும் அப்படின்னாவே பயங்கர டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கி என்ன பண்றான்னா, இப்போ ஜுங்கியோட ஃபோன் தான் அவங்க கிட்ட இருக்குல்ல, ஜுங்கியோட ஃபோனுக்கு கால் பண்றான். என்னோட பேர் போட்டு எனக்கே ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் பாப்பாங்க. அப்பதான் அவங்க நோட் பண்ணுவாங்க, ஓ இது என்னோட ஃபோன் இல்ல போலயே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கால் எடுத்து பார்த்தா அதுல ஜுங்கி தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நம்ம 2 பேரோட ஃபோனும் மாறி போச்சு, இப்பதான் உன்னோட இன்டர்வியூல இருந்து கால் பண்ணாங்க, தெரியாதனமா அவங்க நேத்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு நீ செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்ட அப்படிங்கறத அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லுவான். நீ வந்து செமினார் ஹாலுக்கு அந்த கம்பெனியோட 10th ஃப்ளோருக்கு போகணும் 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா அட்ரஸ்ல இருந்து எல்லாமே சொல்லிடுவான். 2 மணிக்கா, இப்பவே 1 மணி ஆக போகுது, நாங்க கிளம்பி போறதுக்கு லேட் ஆகும்டா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஏன் அவங்க போறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா, இவ ரொம்ப வருத்தமா இருக்கனால அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு கடலுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கா பஸ்ல. ஆனா நம்ம ஜுங்கி விடுற மாதிரி இல்லைங்க, எல்லா விஷயத்துக்கும் அவன் மோட்டிவேட் பண்ணிட்டே தான் இருக்கான். இங்க பாரு, நீ இதை கிவ் அப் பண்ணக்கூடாது, உனக்காக கிடைச்சிருக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கு, நீ அங்க இருந்து கிளம்பி எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா வா, நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனலா பேசவும் அந்த பஸ்ஸை பாதியில நிறுத்துறாங்க நம்ம ஜின்னு. இந்த பக்கம் நம்ம ஜுங்கிய ஷூட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவனுக்கு ஷூட்டுக்கு போலாமா இல்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ண போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். அவதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்டர்வியூ நிறுத்துறதுக்காக அங்க போய்கிட்டு இருக்கான். அண்ட் இன்னைக்கு நம்ம யூனாவோட குக்கிங் கிளாஸ்ல தாங்க காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு ஷெஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அந்த ஷெஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சாங் இருக்காருல்ல, அவரு தான். இவளை பத்தி தெரியும்ல, அந்த குழந்தையோட அழுகை நிப்பாட்டினார்ல, அவரு தான். இவரு சொந்தமா அவருக்குன்னு ஒரு பேக்கரி வச்சிருக்காரு, கேக் ஷாப் வச்சிருக்காரு. சோ இவர் ரொம்ப நல்லா படிப்பாரு அப்படிங்கறனால இவர் வந்து ஒரு டீச்சரா இப்போ இந்த இடத்துக்கு இன்ஸ்டிடியூட்க்கு அவர் வந்திருக்காரு. அதுவும் இல்லாம இவன் அந்த கொரியாலேயே வந்து மோஸ்ட் ஃபேமஸான ஷெஃப் இவன் தானா, பேஸ்ட்ரி செஃப், அதாவது கேக் சமைக்கிற ஷெஃப். இது கேட்டுட்டு இவனா பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறாங்க. சரி இவ்வளவு பெரிய ஆளுகிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கியை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வேக வேகமா வந்து சேர்றான். அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க இன்டர்வியூ முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலி ஆல்ரெடி அது முடிஞ்சு போச்சுங்க. எனது முடிஞ்சு போச்சா, ஐயோ இன்னைக்கு சப்போஸ் அவங்க இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்படி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு தான் சார் அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான் நம்ம ஜுங்கி. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்க இன்டர்வியூ நடக்கிற ரூமுக்கு போற வழின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை பாக்குறான். அந்த ரூமுக்குள்ள வேக வேகமா இவனும் ஓடி போறான். அவங்க எல்லாம் கிளம்ப போற டைம்ல போயிட்டு என்ன பண்றான்னா, உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். எல்லாரும் ஆடாம அசையாம அப்படியே உட்காருங்க அப்படின்ட்டு இவன் சீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பான். இவன் ஒரு கேங்ஸ்டரோட லீடர் மாதிரி தானே ஒரு சீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பான். சோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க வந்து அந்த சீனை இவங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, ஆக்சுவலி இங்க ரியலா தான் நடந்துட்டு இருக்கு, எதுவும் ஆக்டிங் கிடையாது. அதனால அங்க இருக்கிற ஒரு இன்டர்வியூவர், அதாவது ஒரு ஜட்ஜி எழுந்து வராரு. அவரு பாத்தீங்கன்னா 6 அடிக்கு மேல இருப்பாரு போல. அந்த சேரை வாங்கி அப்படியே வளைச்சு தூக்கி போட்டுறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்க, யார் நீன்னு சொல்லிட்டு அவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. சரின்ட்டு இவன் வெளியே ஓடி போலான்னு பார்த்தா அது பயங்கரமா லாக் ஆயிருக்கு. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து விளையாடிக்கிட்டே இருக்கான். அவங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இந்த பக்கம் நம்ம ஜின்னும் கரெக்டா அந்த பில்டிங்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க
இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவ போயிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ முடிஞ்சு போச்சா, என்னோட பேரு ஜின், நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி போங்க, ஜட்ஜஸ்லாம் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி விடுவாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஜுங்கிய அந்த ஹைட்டா இருந்தார்ல ஒரு ஜட்ஜ், அவர் தூக்கிட்டு வந்து வெளியே விசாட்டுவாரு அடிச்சு. இதை பாக்குற ஜின், நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தெரியாத மாதிரி நடிப்பாங்க. இதை பாக்குற ஜின்னுக்கு பயங்கரமா அவன் மேல ஒரு கிரஷ் மாதிரி ஆயிடும் போல, கண்ணே கலங்கிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் அவளோட இன்டர்வியூட டைமும் வந்தாச்சு. சோ நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவங்கள உள்ள அமிச்சிருது. இவளோட இன்டர்வியூக்கும் உள்ள போறா. அண்ட் இந்த பக்கம் நம்ம துஷிகாவையும் தூக்குவும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே தூங்காம கொல்லாம அந்த பிளாஸ்டிக் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க தூங்க மாட்டோம், 2 நாள் ஆச்சுங்க அவங்க 2 பேரும் தூங்கி, அவங்க கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பெட்டுக்காக 2 பேருமே இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜுங்கியை தான் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ஷூட்டுக்கு போக முடியல, எப்படியோ ஜின்னாச்சு நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜின் வந்திருக்காங்க. சரி ஓகே, 2 பேருமே உட்காந்து இன்டர்வியூ பத்தி பேசிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ நல்லபடியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லவும், சரி ஓகே உன்னோட ஷூட் என்னாச்சுன்னு சொல்லி ஜின் கேக்குறாங்க. ஷூட்டா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அதை விட்டுட்டேன், எனக்கு பிடிக்கல அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிப்பான். ஏய் பொய் சொல்லாதப்பா, நீ எனக்காக தானே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நீ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவாங்க. நம்ம ஜின்னை பார்க்கும்போது ஏதோ ஃபிஷியா இருக்குங்க. அவங்களுக்கு நம்ம ஜுங்கி மேல லவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே பேசி பேசி 2 பேருமே பயங்கரமா குடிச்சு பயங்கர போதைக்கு ஆயிட்டாங்க. அப்போ நம்ம ஜின் வந்து அவங்க கிட்ட அந்த போதையில வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது என்னோட ஹார்ட்லாம் படப்படன்னு அடிச்சுது, ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கிய பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. ஓ மை காட், இவங்க 2 பேருக்கு இப்ப என்ன ஆச்சு, போதை தெளிஞ்சு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா என்ன ஒண்ணு யாருக்கும் தெரியல. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கும் வரை until then டாடா பை பை, thank you.